வணக்கம், இது உங்கள் டிவிடிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம பொதுத்தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட் சீரீஸில் டெஸ்ட் 8 பார்க்க போகிறோம். இது வந்து 2019 நடந்த கொஷின். முதல் கேள்வி, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என பாடியவர். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என பாடியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, திருமூலர். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர். ஆப்ஷன் ஏ, திருவி கல்யாண சுந்தரனார். சிற்றோடை பிரித்து எழுதுக. சிற்றோடை என்பது பிரித்து எழுதுனா சிறுமை கூட்டல் ஓடைன்னு கிடைக்கும். ஆப்ஷன் பி. கண்டெடுக்கப்பட்டுள்ளன பிரித்து எழுதுக. கண்டெடுக்கப்பட்டுள்ளன பிரித்து எழுதுக. ஆப்ஷன் ஏ. கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. நெடில் தொடர் குற்றியலுகரம் எத்தனை எழுத்துக்களை பெற்று வரும்? நெடில் தொடர் குற்றியலுகரம் எத்தனை எழுத்துக்களை பெற்று வரும்? ஆப்ஷன் ஏ, 2. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல். ஸ்மார்ட் ஃபோன். ஸ்மார்ட் ஃபோனுக்கு நேரான தமிழ்ச்சொல் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, திறன்பேசி. மரவேர் என்பது எவ்வகை புணர்ச்சி? மரவேர் என்பது எவ்வகை புணர்ச்சி? ஆன்சர் ஆப்ஷன் டி, கெடுதல் புணர்ச்சி. தலைவனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி. தலைவனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி. ஆப்ஷன் சி, ஐ. பாடினால் வேர்ச்சொல் என்ன? பாடினாலோட வேர்ச்சொல் ஆப்ஷன் சி, பாடு. இலக்கண குறிப்பு எழுதி. எழுதியோட இலக்கண குறிப்பு ஆப்ஷன் பி, வினையச்சம். சித்திரை திங்கள், இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? சித்திரை திங்கள். இதனுடைய இலக்கண குறிப்பு இரு பெயரொட்டு பண்பு தொகை. தழி என்பதன் இலக்கண குறிப்பு. தழி என்பதன் இலக்கண குறிப்பு ஆப்ஷன் ஏ, சொல்லிசை அளபடை. மருதத்திணையின் பறை எது? மருதத்திணையின் பறை எது? ஆப்ஷன் பி, மணமுழா. இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எவ்வகை தொடை? இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எவ்வகை தொடை? ஆன்சர் ஆப்ஷன் சி, எதுகை தொடை. அறிவுடையார் ஆவதறிவார், அறிவிலார் அஃதறி கல்லாதவர். இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அடிமோனையை எழுது. இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அடிமோனை எது? ஆப்ஷன் பி, அறிவுடையார் அஃதறி. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே. இது யாருடைய பாராட்டுரை? இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே. இது வந்து யாருடைய பாராட்டு உரை? ஆப்ஷன் ஏ, பாரதிதாசன். கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எது? இந்த கூற்றுகளில் சரியான கூற்று எது? இதில் வந்து ஆப்ஷன் ஏ, 1 மற்றும் 2 வந்து சரியானவை. வீட்டிற்கு வந்த உறவினர்களை வரவேற்று உபசரித்தல். 2வது வந்து அறிவில்லாதவர் கூறும் சொற்களை பொறுத்தல். பின்வருவனற்றுள் தவறானதை தேர்வு செய்க. இதில் வந்து தவறானது எது? பின்வருவனவற்றுள் தவறானவற்றை தேர்வு செய்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பொருணராற்றுப்படையை பாடியவர் கபிலர் என்றது வந்து தவறானது.
பின்வருவனவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. இதில் வந்து பொருந்தாததை தேர்வு செய்யணும். இதில் வந்து பொருந்தாதது வந்து ஆப்ஷன் பி, நாலடியாரை இயற்றியவர் நல்லாதனார். பொறுத்துக. இடர், இடர்னா துன்பம். நாவாய், படகு. இறை, தலைவன். இந்து, நிலவு. இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 2, 3, 4, 1. கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டம். கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டம் வந்து ஆப்ஷன் பி, 5ஆம் காண்டம். அகநானூற்றில் மணிமேடை பவளத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. அகநானூற்றில் மணிமேடை பவளத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 180. நற்றிணையை தொகுப்பித்தவர் யார்? நற்றிணையை தொகுப்பித்தவர் யார்? ஆப்ஷன் டி, பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. பொறுத்துக. செரு, செருனா வயல். வித்து, விதை. யானர், புது வருவாய். வட்டினா பனையோலை பெட்டி. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 4, 3, 2, 1. சிலப்பதிகாரத்திற்கு எவ்வுரையாசிரியரின் உரை நூல் முழுமைக்கும் உள்ளது. சிலப்பதிகாரத்திற்கு எவ்வுரையாசிரியரின் உரை நூல் முழுமைக்கும் உள்ளது. ஆப்ஷன் சி, நாமு வேங்கடசாமி நாட்டார். சேக்கிழாரை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவலவ என புகழ்ந்துரைத்தவர். சேக்கிழாரை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவலவ என புகழ்ந்துரைத்தவர். ஆப்ஷன் ஏ, மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். கூற்று 1, சேக்கிழாரின் இயற்பெயர் அருண்மொழி தேவர். கூற்று 2, பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, கூற்று 2ம் சரி. கூற்று 1, உமரப்புலவர் எட்டயபுரம் கடிகை முத்துப்புலவரின் மாணவர். உமரப்புலவர். கூற்று 2 வந்து உமரப்புலவரின் மற்றொரு நூல் முதுமொழி காஞ்சி. இதில் கூற்று 1 மட்டும் சரி, 2 தவறு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, கூற்று 1 மட்டும் சரி. மாதிரத்துறை கேசரி நிகர்முகம் மதுதம் பொருள் விளங்குமாறு பிரித்தெழுதுக. இது வந்து பொருள் விளங்குமாறு பிரித்தெழுதணும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, மாதிரத்துறை கேசரி நிகர்முகம் மதுதம். குட்டி செவியறுத்து கூட்டி தலைகளெல்லாம் வெட்டி களைப்பறிக்க மேலாயத்தூர். இவ்வடிகளில் குட்டி என்னும் சொல் குறிக்கும் பொருள். இந்த அடியில் வந்து குட்டி என்னும் சொல் குறிக்கும் பொருள். ஆப்ஷன் சி, தலையில் குட்டுதல். பதிதொரு புழல் பொழி தருமணி பனைதரு. இப்பாடல் வரியில் பனை என்னும் சொல் பொருள் தருக. இந்த பாடலில் பனை என்னும் சொல்லின் பொருள். ஆப்ஷன் சி, மூங்கில். கூற்று 1, தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம். கூற்று 2 வந்து நந்தி கலம்பத்தை இயற்றியவர் நந்திவர்மன். இதற்கான ஆன்சர் வந்து கூற்று 1 மட்டும் சரி, 2 தவறு. ஆப்ஷன் பி. கொம்பினையொத்த மடப்பிடி யார்? கொம்பினையொத்த மடப்பிடி யார்? ஆப்ஷன் பி, பாஞ்சாலி. இரட்சண்ய யாத்திரிகம் என்பதன் பொருள் யாது? இரட்சண்ய யாத்திரிகம் என்பதன் பொருள் யாது?
ஆப்ஷன் பி இறைவனை நோக்கி செல்லும் பயணம். குலசேகர ஆழ்வார் பிறந்த நாடு எது? குலசேகர ஆழ்வார் பிறந்த நாடு எது? ஆப்ஷன் டி சேரநாடு. கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானோர் தும்பி என்று தமிழ் காதல் கொண்டு வாழ்ந்தவர் யார்? ஆப்ஷன் டி பாரதிதாசன். உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடக்கூடிய கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று வழிநடை பாடலை இயற்றியவர். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்ற பாடலை இயற்றியவர் ஆப்ஷன் பி நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். கவிதைகளில் குறியீட்டியம் என்ற கவிதை உத்தியை கையாண்டவர் யார்? ஆப்ஷன் பி ஸ்டெஃபான் மல்லார்மே. உயிர்த்தெழும் காலத்துக்காக என்ற தலைப்பில் யாருடைய கவிதைகள் தொகுக்கப்பட்டுள்ளன? உயிர்த்தெழும் காலத்துக்காக என்ற தலைப்பில் யாருடைய கவிதைகள் தொகுக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ சு வில்வரத்தினம். 40வது கொஸ்டின். காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சி ராணி என அழைக்கப்பட்டவர். காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சி ராணி என அழைக்கப்பட்டவர் ஏ அஞ்சலை அம்மாள். பெண்கள் மறுமணத்தை ஆதரித்தவர் யார்? பெண்கள் மறுமணத்தை ஆதரித்தவர் ஆப்ஷன் சி பெரியார். கோவில்களில் 4 புறங்களிலும் 4 கோபுரங்கள் எழுப்ப பெறும் மரபு யார் காலத்தில் தொடங்கியது? கோவில்களில் 4 புறங்களிலும் 4 கோபுரங்கள் எழுப்பப்பெறும் மரபு யார் காலத்தில் தொடங்கியது? குலசேகர குலோத்துங்கன். தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? ஆப்ஷன் பி பனைமரம். தமிழ் மொழியை உயர்தனி செம்மொழி என முதலில் நிலைநாட்டிய தமிழ் அறிஞர். தமிழ் மொழியை உயர்தனி செம்மொழி என முதலில் நிலைநாட்டிய தமிழ் அறிஞர். ஆப்ஷன் ஏ பரிதிமாற் கலைஞர். பரிதிமாற் கலைஞர் வசனடை கைவந்த வல்லாளர் என யாரை பாராட்டுகிறார்? பரிதிமாற் கலைஞர் வசனடை கைவந்த வல்லாளர் என யாரை பாராட்டுகிறார்? ஆப்ஷன் சி ஆறுமுக நாவலர். ஒரு நாளில் 18 மணி நேரத்தை கல்வி கற்பதற்காகவே செலவழித்தவர் யார்? ஒரு நாளில் 18 மணி நேரத்தை கல்வி கற்பதற்காகவே செலவழித்தவர் யார்? ஆப்ஷன் பி அண்ணல் அம்பேத்கர். காமராஜர் முதல் அமைச்சராக பதவியேற்ற நாடு எது? காமராஜர் முதல் அமைச்சராக பதவியேற்ற ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 1954. தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரை கோயில்களுள் பழமையானது எவ்வூரில் உள்ளது? தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரை கோயில்களுள் பழமையானது எவ்வூரில் உள்ளது? ஆப்ஷன் பி பிள்ளையார்பட்டி. உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களின் எண்ணிக்கை எத்தனை? உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் சி 8 கோடி பேர். சிறுபஞ்சமூலம் அற இலக்கியம், குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம், குறுந்தொகை சங்க இலக்கியம். இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 3, 4, 1, 2. ஐகார குறுக்கம் ஐகார குறுக்கம் பொறுத்துக. ஐகார குறுக்கம் தலைவன். ஔகார குறுக்கம் வௌவால். மகர குறுக்கம் 2 மருண்மு. ஆயுத குறுக்கம் கற்றீது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 3, 4, 2, 1. மரபு பிழையை கண்டறிந்து பொறுத்துக. இதில் வந்து மரபு பிழை கண்டறிந்து பொருத்தணும். காகம் கரையும், குதிரை கணைக்கும், நரி ஊளையிடும், குயில் கூவும். இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 2, 3, 4, 1.
பொருந்தாத சொல்லை கண்டறி. இதில் வந்து பொருந்தாத சொல் எது? ஆப்ஷன் பி சேர்த்தியர். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஆப்ஷன் சி அவன் கவிஞன் அல்ல. இதுதான் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். மரபு தொடரின் பொருள் அறிக. ஏட்டுச் சுரைக்காய் கறிக்கு உதவாது. மரபு தொடரின் பொருள் ஏட்டுச் சுரைக்காய் கறிக்கு உதவாது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பட்டறிவில்லாத பட்டறிவு படிப்பறிவு. அப்பிசி மாசம் அடமல எம்பாங்க என்ற தொடரில் கொச்சை சொற்களை திருத்தி எழுதுக. இதில் வந்து கொச்சை சொற்களை திருத்தி எழுதணும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஐப்பசி மாதம் அடைமழை என்பார்கள். படி என்ற அடிச்சொல்லிலிருந்து வினையால் அணையும் பெயரை உருவாக்கு. படி என்ற அடிச்சொல்லில் இருந்து வினையால் அணையும் பெயரை உருவாக்கு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி படித்தவர். அகர வரிசையில் எழுதுக. வெகுளாமை வேப்பிலை வீடு பேறு வாழ்க்கை வையம். இதை வந்து அகர வரிசையில் எழுதணும். ஆப்ஷன் பி ஆன்சர் வாழ்க்கை வீடு பேறு வெகுளாமை வேப்பிலை வையம். சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. பற்றற்றான் பற்று விடற்கு பற்றினை பற்றுக அப்பற்றை பற்றுக. இதில் வந்து சீர்களை முறைப்படுத்தி எழுதணும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. பொறுத்துக. இடுகுறி பொதுப்பெயர் காடு. இடுகுறி சிறப்பு பெயர் பனை. காரண பொதுப்பெயர் பறவை. காரண சிறப்பு பெயர் மரக்கொத்தி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 3, 4, 2, 1. முல்லை திணையின் தெய்வம் யாது? முல்லை திணையின் தெய்வம் யாது? ஆப்ஷன் டி திருமால். தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளை மதுரைக்கு செல்வேன் என்றால் எவ்வகை தொடர் என்று கண்டறிக. நான் நாளை மதுரைக்கு செல்வேன். இது வந்து எவ்வகை தொடர்? ஆப்ஷன் ஏ நேர்கூற்று தொடர். பிறைவினை தொடராக மாற்றுக. கலைச்செல்வி திருக்குறள் கற்றாள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கலைச்செல்வி திருக்குறள் கற்பித்தாள். ஊரினி நீ நிறைந்ததற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு அடிகோடிட்ட ஓமைக்கு பொருள் தருக. ஊரினி நீ நிறைந்ததற்றே. இதற்கான பொருள் ஆப்ஷன் டி ஊருணி நீர் நிறைதல் போல. தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. குறட்பாவில் வேளாண்மை என்ற சொல்லின் பொருள். இந்த குறளில் வந்து வேளாண்மை என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆப்ஷன் பி உதவி செய்தல். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய நண்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு. இதில் வந்து என்பு என்பது என்ன? ஆப்ஷன் டி எலும்பு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடரை எழுதியவர். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடரை எழுதியவர். ஆப்ஷன் ஏ பாரதியார். மணப்பு என்னும் சொல்லின் பொருள். மணப்பு என்னும் சொல்லின் பொருள். ஆப்ஷன் ஏ அழகு. அடல்வேல் ஆடவர் கன்றறியும் அவ்வில் மடவரல் மகளிர்க்கும் மரமிகுந்தற்று தன்று என்ற பாடல் உணர்த்தும் துறை எது? ஆப்ஷன் சி மூதின் முல்லை. உருமிடத்து உதவாத ஓர் நிலம் ஊட்டியும் இடம்பெற்ற பாடலடி அமைந்த நூல். ஆன்சர் சி புறநானூறு. நற்றிணையின் பேரெல்லை 12 அடியாக இருப்பினும் விதிவிலக்காக 13 அடி கொண்ட பாடலை எழுதியது யார்? நற்றிணையின் பேரெல்லை 12 அடியாக இருப்பினும் விதிவிலக்காக 13 அடி கொண்ட பாடலை எழுதியவர் ஆப்ஷன் டி போதனார். கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் 9 நாழி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓர் ஒக்கும் மே. பாடல்கள் இடம்பெற்ற நூல்.
ஆப்ஷன் சி புறநானூறு. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அப்பூதியடிகள் களவு டேஷ் 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 நீக்கியவர். அப்பூதி அடிகள் களவு பொய் காமம் சினம் நீக்கியவர். ஆப்ஷன் பி. சிந்தாமணியே என்று அழைக்கப்பட்டவர். சிந்தாமணியே என்று அழைக்கப்பட்டவர். ஆப்ஷன் சி சீவகன். பின்வருவனவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. இதில் பொருந்தாததை எழுது. பொருந்தாதது ஆப்ஷன் டி சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார். முக்கூடர் பல்லு நூலின் ஆசிரியர் பெயர். முக்கூடர் பல்லு நூலின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. ஆப்ஷன் டி. மதோன்மத்தர் என அழைக்கப்படுபவர் யார்? மதோன்மத்தர் என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் டி சிவபெருமான். முக்கூடர் பல்லு இலக்கியத்தை நாடக வடிவில் இயற்றியவர் யார்? முக்கூடர் பல்லு இலக்கியத்தை நாடக வடிவில் இயற்றியவர் என்ன எனா புலவர். பிரபந்தம் என்னும் வடச்சொல் உணர்த்தும் பொருள். பிரபந்தம் என்னும் வடச்சொல் உணர்த்தும் பொருள் நன்கு கட்டப்பட்டது. பாஞ்சாலி சபதம் எப்பாவகையை சார்ந்தது? பாஞ்சாலி சபதம் எப்பாவகையை சார்ந்தது? ஆப்ஷன் சி சிந்து. லிட்டன் பிரபு எழுதிய இரகசிய வழி என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட தமிழ் பாடல் வடிவ நாடக நூல் எது? லிட்டன் பிரபு எழுதிய இரகசிய வழி என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட தமிழ் பாடல் வடிவ நாடக நூல் எது? ஆப்ஷன் பி மனோன்மணியம். வரையழி வாளருவி வாதாலாட்ட இவ்வடிவில் தாலாட்டு தாலாட்டு என்ற சொல்லாட்சி காணப்பெறும் 8 தொகை நூல் எது? ஆப்ஷன் சி பரிபாடல். பண்டை காலத்தில் முழுமதி நன்னாட்களிலும் மாலை நேரத்திலும் ஆடவரும் மகளிரும் கூடி வட்டமாய் நின்று கைகோர்த்து ஆடும் கூத்து எது? ஆப்ஷன் பி குரவை கூத்து. பாவேந்தர் பாரதிதாசனின் தலை மாணாக்கராக போற்றப்பட்டவர் யார்? பாவேந்தர் பாரதிதாசனின் தலை மாணாக்கராக போற்றப்பட்டவர் ஆப்ஷன் சி சூரதா. பின்வருவனவற்றை பொருத்துக. குயில் பாட்டு பாரதியார். அழகின் சிரிப்பு பாரதிதாசன். துறைமுகம் சுரதா. பால்வீதி அப்துல் ரகுமான். ஆன்சர் ஆப்ஷன் பி 3 4 2 1. எந்த இணை சரியானது? இதில் எந்த இணை சரியானது? ஆப்ஷன் பி தாராபாரதி. இது எங்கள் கிழக்கு. இதுதான் சரி. வால்ட் விட்மன் கூற்று 1 புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர். கூற்று 2 புள்ளின் இதழ்கள் என்ற நூலை எழுதியவர். கூற்று 2மே சரி. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. தமிழ் நாடக தந்தை என்று போற்றப்படுபவர். தமிழ் நாடக தந்தை என்று போற்றப்படுபவர் ஆப்ஷன் ஏ பம்பல் சம்பந்தனார். பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதப்பட்ட சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நாடக நூல் எது? பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதப்பட்ட சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நாடக நூல் பிசிராந்தையார். ஆப்ஷன் டி. சீசு செல்லப்பாவின் எந்த இதழ் நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டது? சீசு செல்லப்பாவின் எந்த இதழ் நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டது? ஆப்ஷன் பி எழுத்து. சீசு செல்லப்பாவின் எந்த நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளது? சீசு செல்லப்பாவின் எந்த நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளதுன்னா ஆப்ஷன் ஏ சுதந்திர தாகம். தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ். தமிழில் வந்த முதல் அறிவியல் ஆப்ஷன் ஏ தமிழர் நேஷன். ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் சங்க நூல்கள் எழுதுக. ஏற்றுமதி இறக்குமதி கூறும் சங்க நூல்கள். ஆப்ஷன் டி மதுரை காஞ்சி பட்டினப்பாலை. தொண்டைக்கட்டை தொலைக்கும் உணவுப் பொருள் எது?
தொண்டைக்கட்டை தொலைக்கும் உணவுப் பொருள் ஆப்ஷன் ஏ மிளகு. துல்லம் என்னும் தற்பொழுது டேஷ் அழைக்கப்படுகிறது. துல்லம் என்னும் தற்பொழுது டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் பி தண்டலம். உ.வே.சா தன் சரிதம் என்னும் வரலாற்று நூலை எந்த இதழில் தொடராக எழுதினார்? உ.வே.சா தன் சரிதம் என்னும் வரலாற்று தொடரை எந்த இதழில் தொடராக எழுதினார்? ஆப்ஷன் பி ஆனந்த விகடன். தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் யார்? தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் ஆப்ஷன் சி தேவநேய பாவாணர். வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஆப்ஷன் டி லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார். லாஸ்ட் கொஷின். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ அண்ணல் அம்பேத்கர். அதுதாங்க டெஸ்ட் முடிஞ்சது. 100க்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.